அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் திருக்கல்யாணம். இரவு 12 மணிக்குள் எப்படியாவது இந்த எளிமையான வார்த்தையை சொல்லிவிடுங்கள். மகிழ்ச்சியுடன் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பார். நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டியை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம். நேற்றைய தினம் சூரபத்மனை வதம் செய்து அந்த கோபம் தணிந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் திருக்கல்யாண கோலத்துடன் காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்லும் போது பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிங்க. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானுடைய அதீத சக்தி மிக்க ஒரு திருநாமம். இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை ஜபம் செய்யலாம். மிகவும் வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. எந்த திசை, அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். திருநாமத்தை ஜபம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பரபிரம்மனே நமக, ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பரபிரம்மனே நமக, ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பரபிரம்மனே நமக அப்படின்ற இந்த சூட்சமமான திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும். எந்த நேரத்துல இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் அத்தனை நேரமும் மங்களமான சுப நேரம் தாங்க. 15 நிமிடங்கள் இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். பெட்ரூம்ல, ஹால் பகுதியில, கிச்சன்ல, பூஜை அறைன்னு இங்க எங்க வேணாலும் வைக்கலாம். வடக்கு திசை நார்த் டைரக்ஷன் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு திசை நோக்கி இந்த ஆமையை நீங்க வைங்க. இந்த ஆமை இருக்கும் இடத்துல எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் இருக்காதுங்க. பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும், வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும், அதீதமான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. நீங்க வியாபாரம் செய்றீங்கன்னா, பிசினஸ் பண்ற இடத்துல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல, உங்க ஆபீஸ்ல கூட இந்த ஆமையை நீங்க வைக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த ஆமையின் முதுகில் தெரியக்கூடிய
இந்த எந்திரங்களை ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். இதற்கு நீங்க தனியாக எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததே கிடையாதுன்னு சொல்றவங்க கூட இந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. பணவசியத்துடன் சேர்த்து பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியது இந்த மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். தினமும் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வரும்போது மனதார நாம் ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கூட உடனே முடியாமல் நிறைய இழுபறிகள் இருக்கும். இன்னும் சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை கழுத்தில் அணிந்து பாருங்க. வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் சர்வவசிய மாலை. பொதுவாகவே சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க இந்த சர்வவசிய மாலை வாழ்க்கையில நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், எதிர்பாராத அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது. இரண்டாவதாக குலதெய்வத்தின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். மூன்றாவதாக கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. வீட்டிற்கு தெய்வீக கவசத்தை தரக்கூடியது. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் உடனடியாக நடைபெறும். இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடியது. இந்த சர்வவசிய மாலையில 7 வசிய கற்களை மஞ்சள் நிற கயிற்றால கட்டி நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த கற்கள்ல பார்த்தோம்னா இயற்கையான பிளவுகள், கோடுகள் இருக்கும். அதுல இருந்து தாங்க இதனுடைய அபாரமான தெய்வீக சக்தி வெளிப்படும். இந்த சர்வவசிய மாலையை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு பார்த்தீங்கனாலே நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது. அதீத சக்தி மிக்க இந்த சர்வவசிய மாலையை நிறைய வழிகள்ல நம்ம பயன்படுத்தலாம். முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நிலைவாசல் காலுக்கு மேல 2 பக்கத்திலும் இந்த மாலையை நம்ம தொங்க விடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமான வாஸ்து தோஷம் கிடையாது, வீட்லயும் அதிகமான பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்றவங்க ஒரே ஒரு மாலையை சென்டர்ல நீங்க தொங்க விட்டாலே போதும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல தொங்க விடலாம். அதிகமான வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க, வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒற்றுமை இல்லாத நிலை, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கிறவங்க 2 மாலைகளை நீங்க தொங்க விடுங்க. அடுத்த முக்கியமான இடம், வீட்டின் பூஜை அறையிலும் இந்த மாலையை தொங்க விடலாம். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க. வீட்டின் வாஸ்து தோஷங்களை அது நீக்கும். அடுத்ததாக நீங்க செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் மேஜிக் போல விரைவாக நிறைவேறும். வீட்ல நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா கார்லயும் தொங்கிவிடலாம். நல்ல வண்டி வாகன யோகம் கொடுக்கும். பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். அடுத்த முக்கியமான இடம், வீட்ல நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த சர்வவசிய மாலையை தொங்க விடலாம். பீரோக்கு வெளியில இப்ப நீங்க பார்ப்பதை போலவும் கட்டிவிடலாம். அல்லது பீரோவிற்கு உள்ள கூட இந்த மாலையை வைக்கலாம். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக குறைந்துவிடும். அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாலையை நீங்க வாங்கி வச்ச 3 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்த தாந்திரிக பொருட்களுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த பொருட்களை குறித்து சந்தேகம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் மெசேஜ் அல்லது
அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.